நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடி உள்ளதுதான் தற்போது தமிழ்நாட்டுடைய ஹாட் டாபிக். நடிகர் விஜய் அவர்களுக்கும் நடிகை ஒருவருக்குமே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாகவும் அதனை தான் கையும் களவுமாக பிடித்து விட்டதாகவுமே சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. கடந்த சில ஆண்டுகளாக விஜய் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல இந்த விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வர ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி விசாரணைக்கு வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா சொத்து மதிப்புமே சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சங்கீதா அவர்கள் இலங்கை தமிழர் ஆவார். அவருடைய தந்தை சொர்ணலிங்கம் இங்கிலாந்துல மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார். ஆகையால பாத்தீங்கன்னா அங்கு ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு பெரிய பிசினஸ் போயிட்டு இருக்கு. அரசியல் சார்ந்தும் சரி வியாபார ரீதியாகவும் சரி அங்கு மிகப்பெரிய செல்வாக்குடைய ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே பிரச்சனை ஆரம்பித்தது 2021 அப்படின்றதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போதெல்லாம் இந்த மனு தாக்கல் பண்ணல, ஏன் இவ்வளவு வருடம் கழித்து அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இப்போது பண்ணாங்க அப்படின்ற கேள்விதான் சோசியல் மீடியாக்களை அதிகமாக போயிட்டு இருக்கு. இது தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனலான விஷயம். ஆனால் இதனை வைத்து பல அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுகவிற்கு கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கு. திமுகவுடைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இதை பற்றி நக்கலடித்திருப்பது தளபதி ரசிகர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்லாமல் திமுகவை எதிர்த்து பல குரல்களுமே எழும்பியிருக்கு. சோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் இதுல இருந்து மீண்டு வருவார். இந்த நெகட்டிவிட்டி அத்தனையுமே ஓட்டாக மாற்றுவார் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.